அவங்க என் மேல வச்சிருந்த மரியாதைய நீங்க 2 பேரும் சேர்ந்து மரியாதை இல்லாம பேசி எல்லாத்தையும் கெடுத்துட்டீங்கல்ல. வீட்டுக்கு வந்த பெரிய மனுஷங்கள யாராவது ஃப்ராடுன்னு சொல்வாங்களா? வயசுக்கு ஒரு மரியாதை வேண்டாம்? வீடு தேடி வந்தா அவங்கள என்ன வேணாலும் சொல்லலாமா? அத்தை, அவரை பார்க்க ஃப்ராடு மாதிரி தான் இருந்தார் அத்தை. வாய் மூடு. நீ எப்படி அவங்கள ஜட்ஜ்மெண்ட் பண்ண? நீ அவங்கள பத்தி எடுத்த முடிவு எல்லாமே தப்பு. நீ ஒரு முட்டாள். அத்தை, ஐயோ, அப்படி ஒரு வேளை உனக்கு சந்தேகமா இருந்திருந்தா நீ ஒரு பொறுப்பான மருமகளா என்ன பண்ணிருக்கணும்? முதல்ல எனக்கு போன பண்ணி, அத்தை, கிராமத்துல இருந்து பெரியவங்களா வந்திருக்காங்க, அங்க இருக்கிற கோவிலுக்கு நீங்க ஏதாவது நகை செஞ்சு தரேன்னு சொல்லிருந்தீங்களா அப்படின்னு என்கிட்ட கேட்டிருக்கணும். அதை விட்டுட்டு தான் தோன்றித்தனமா நம்ம வீட்டுக்கு வந்தவங்கள மரியாதை இல்லாம 2 பேரும் நடத்திருக்கீங்க. அண்ணி, அது வந்து நீ பேசாம இரு சிந்தாமணி. குடும்ப மானமே போயிருக்கும். அண்ணி, நான் கேக்குறேன்னு நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. இவ கூட உங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம நகை எடுத்து கொடுத்தால, அப்போ அவ செஞ்சது மட்டும் சரிதானா உங்களுக்கு? நீங்க பண்ண விஷயத்த நியாயப்படுத்த நினைக்காத சிந்தாமணி. இசை எனக்கு போன் பண்ணிருக்கா. நான் தான் அவளோட போனை எடுக்காம இருந்திருக்கேன். போன் வேற பண்ணிருக்காளா அவ? இத பாரு ஸ்ரீஜா, மூத்த மருமகங்கிறது பதவி கிடையாது, அது ஒரு பொறுப்பு. குடும்பத்தோட மரியாதையையும் கண்ணியத்தையும் கட்டி காப்பாத்துற பெரிய பொறுப்பு. அத நீ புரிஞ்சு நடந்துக்கணும். இனிமே வீட்டுக்கு யாரு வந்தாலும் அவங்கள மரியாதையா நடத்த பாரு. இனிமே இந்த மாதிரி ஒரு கெட்ட பேரு நம்ம வீட்டுக்கு வரக்கூடாது. இனிமே அந்த மாதிரி நடந்துகிட்ட நான் சும்மா இருக்க மாட்டேன். ஒரு பொறுப்பான மருமகளா எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துகிட்டு இருக்கா இசை. அத பார்த்து நீ கத்துக்கணும். வர வெள்ளிக்கிழமை நாள் நல்லா இருக்கு. அன்னைக்கே நீங்க நிச்சயதார்த்தம் வச்சுக்கலாம். ரொம்ப நன்றி ஜோசியரே. அப்ப நான் வரேங்கம்மா. சரி. என்ன இந்தாங்க. நன்றி சார். நான் போயிட்டு வரேன் சார். வர வெள்ளிக்கிழமைனா நிச்சயதார்த்தத்துக்கு மண்டபம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆமாமா. சோ இப்போதைக்கு நம்ம வீட்லயே சிம்பிளா நிச்சயம் பண்ணிக்குவோம். கல்யாணத்தை வேணா அப்படியே தடபுடலா பண்ணிடலாம். ஓகே. இவ்ளோ அவசரமா இந்த நிச்சயத்தை பண்ணணுமா? இப்பதானே அண்ணன் வந்திருக்காரு. நம்ம கூட இன்னும் கொஞ்சம் செட் ஆகட்டுமேப்பா. என்னதான் எங்களுக்கு அண்ணனா இருந்தாலும் இதெல்லாம் ஒரு லாங் ப்ராசஸ் தானப்பா. நீங்க இப்ப இவ்ளோ அவசரமா பண்றீங்களா? இதெல்லாம் இப்ப வேண்டாமேப்பா. பல்லவி, உன் அண்ணன் கிட்ட சொல்லு. உங்களை பெத்தவங்களா உங்களுக்கு எது நல்லதுன்னு எங்களுக்கு தெரியும். அப்பா சொன்னது சொன்னதுதான் அப்படின்னு சொல்லு அவன்கிட்ட. ஏங்க, நீங்க சொன்னதும் நல்ல யோசனை தாங்க. ருக்மிணி, நீங்க என்ன சொல்றீங்க? அண்ணன் சொல்றதுல உங்களுக்கு சம்மதம்னா எனக்கும் சம்மதம் தான் சம்மந்தி. அப்புறம் என்ன? ஐ, அண்ணனுக்கும் வர்ஷினி அன்னைக்கும் கூடிய சீக்கிரம் கல்யாணம் நடக்க போகுது. ஜாலி. வாங்க சொல்லுங்க சார். நாங்க இந்த கோயில கல்யாணம் பண்ணிக்கணும். அதுக்கு நாங்க என்ன பண்ணணும்? உங்களோட பேரு அட்ரஸ் எல்லாம் எழுதி கொடுத்துட்டு 2000 ரூபாய் பணம் கட்டிருங்க. கல்யாணத்துக்கு தேவையான மாலை தாலி எல்லாம் நீங்க தான் வாங்கிக்கணும்.
மத்ததெல்லாம் கோயில்ல கொடுத்துருவாங்க. சரிங்க. இதுல எழுதுங்க. 2000 ரூபாய் கட்டு. ராகவ், ஓகே சார். இந்தாங்க. ஓகே சார். மாலை தாலியெல்லாம் நீங்களும் வாங்கிட்டு வந்துருங்க. ஆ சரிங்க. சீக்கிரம் வாங்கிட்டு வந்து சொல்லிட்டுங்க. சரிங்க. போயிட்டு வாங்க. ஓகேவா? வர்ஷினி வா. இந்தாங்க ரசீது போடுங்க. ஆ, ராகவ், சரி நீ இங்கே இரு, நான் போய் மாலையும் தாலியும் வாங்கிட்டு வந்துடுறேன். ராகவ், நான் சொல்றத கேளுங்க ராகவ். இந்த விஷயம் அத்தைக்கு தெரிஞ்சா என்ன நினைப்பாங்க? அதெல்லாம் ஒன்றும் நினைக்க மாட்டாங்க வர்ஷினி. கல்யாணம் பண்ணிட்டு போனா கொஞ்ச நாள் பேசாம இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களால நம்மளை எதுவும் சொல்ல முடியாது வர்ஷினி. இல்ல ராகவ், இதெல்லாம் வேண்டாம். இங்க பாரு, நீ இங்கே இரு, நான் இப்போ வந்துடுறேன். ராகவ், இப்ப என்ன பண்றது? ராகவ் சொன்ன மாதிரி கல்யாணத்தை பண்ணிட்டு அத்தை முன்னாடி போய் நின்னுடலாமா? ஐயோ வேண்டாம். ஏற்கனவே அக்காவுக்கு தெரியாம ஏற்காடு வரைக்கும் போனதுனால நடக்கிற குழப்பமே போதும். அக்காக்கு கால் பண்ணி சொல்லிடலாம். ஓம் துர்காயே நமஹ. சத்யே நமஹ. ராகவ், ராகவ், வர்ஷினி, शीर्वशस्व आयुष्य आरोग्य माविदा शोभमानं महीयते धान्यं धनं पशुं भगवत्रलाभं சதசம் வட்சரம் தீர்க்கமாயுஹோ. அம்பாளை பிரார்த்தனை பண்ணிட்டு மாலையை மாத்திக்கோங்க. ஓம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரையம்பிகே கௌரி. ராகவ், மாலையை 2 பேரும் மாத்திக்கோங்க. சீர்வஷஸ்வ மாயுஷ்ய மாரோக்ய பாவிதா சோபமானம் மகீயதே தானியம் தனம் பசும் பகவத்ர லாபம் சதசம் வட்சரம் தீர்க்கமாயுஹோ சதமானம் பவதி சதாயத் புருஷத் சதேந்திரியே ஆயுட்சேவேந்திரியே பிரதிதிஷ்டதி. தீர்காயுஷ்மான் பவ தீர்க்க சுமங்கலி பவ சர்வாபிஷ சித்திரஸ்து சகல ஐஸ்வர்ய அபிவிருத்திரஸ்து மனோரஞ்சிதா பல சித்திரஸ்து. ஓம் பிரம்மண்யே நமஹ. ஓம் வைஷ்ணவ்யே நமஹ. ஓம் காளராத்ரே நமஹ. ஓம் தபஸ்வின்யே நமஹ. ஓம் சிவதூத்யே நமஹ. ஓம் விசாலாக்ஷே நமஹ. ஓம் சாமுண்டாயே நமஹ. ராகவ்,